தஞ்சாவூர்ல வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? திமுகவுக்கு தான் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் படிப்பு வசதி. இப்போ பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா மாசம், பெண்களுக்கு 2000 ரூபா ஆக்கியிருக்காங்க. அதனால இவர் இந்த தடவை வந்து என்னைக்குமே கோட்டை தான். சன் ராமனா அதிக ஓட்டு வித்தியாசம் செய்வார். தஞ்சாவூர்ல இது வரைக்கும் ஒரு மண் எடுக்க முடியாத அளவுக்கு தார் ரோடா போட்டு கொடுத்துருக்காரு எல்லா இடத்துலயும். அதே ஒரு பெரிய விஷயம். அதனால மீண்டும் சன் ராமநாதன் தஞ்சாவூர்ல வந்தாக்கா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அதனால எவ்வளவோ பேர் பயனடைகிறாங்க. நான் பயனடைறேன். முக்கியமா எங்க தஞ்சாவூர் தொகுதியில வந்து எங்க மேயர் அண்ணனை நாங்க கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். தஞ்சாவூர்ல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா? சன் ராமநாதன் அண்ணன் தான். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே திமுக கோட்டை, அது யாராலையுமே அசைக்க முடியாது. தஞ்சையில சிறந்த மாநகராட்சின்னு எங்கள் மேயர் அவர்களுக்கு அவார்டு வழங்கினார். இந்தியாவிலேயே அவார்டு வழங்கினார். சன் ராமநாதன் அவர்கள் மட்டும்தான் அதிக மக்கள்கிட்ட நல்ல மேயரானது பிற்பாடும் செஞ்சிருக்காரு. எம்எல்ஏ ஆனாலும் ரொம்ப செய்வார்னு எதிர்பார்ப்பு மக்கள் ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த திட்டங்களை விட அதிகமா ஸ்டாலின் பண்ணிருக்கிறதுனால திரும்பவும் ஸ்டாலின் ஆட்சி வந்திருந்தா நல்லா இருக்கும்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். எந்த ஆட்சியில் இந்த மாதிரி கொடுத்தாங்க? ஊனமுற்றவங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு 1500 ரூபா தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு 2500 ரூபா தரேன்னு இருக்காரு தலைவர். அது மாதிரி எல்லாருக்குமே கூடுதலா இப்போ கணவர் இழந்தவங்களுக்கு 1200 தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 2000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நல்லது இல்லையா? கூப்பனை விட இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சி எங்க நடந்துச்சு? நம்மளோட தலைவரோட ஆட்சியில மக்கள் இந்தியா ஃபுல்லா அவங்க எழுச்சியோட இருக்காங்க. இதுல என்ன இருக்கு? நல்லா இருக்காங்க எல்லாருமே. அவர் தான் வருவாரு. முதலமைச்சர் தான் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்காரு. இனிமையும் அவர் தான் வருவாரு.